கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆம், நம் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நமக்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 வாசிப்பது போல அவருடைய சித்தப்படி எதை வேண்டுமானாலும் கேட்போம், அவர் நமக்கு பதிலளிப்பார். எனவே அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் எதையாகிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நாங்கள் கேட்கும்போது நீர் எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தப்படி கேட்க இன்னும் வேண்டிய கிருபையை தாங்க. உம்முடைய சித்தம் இல்லாதது எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாப்பா. நீரே எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக்குங்க. எங்களை வழி நடத்துகிற உம்முடைய வல்ல கரத்தில் எங்கள் அனைவரையும் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாக்கும் செட்டையின் நிலையில் கர்த்தர் எங்களை வைத்து உபயோகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிறோம். நிறைய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தில் ஓட கிருபிதாரும், பொறுமையாய் ஓட கிருபிதாரும், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஓட கிருபிதாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் வேலி அடையும். இந்த புதிய மாதத்திற்கு வேண்டிய புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்களை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.